இனிய சனிக்கிழமை காலை வணக்கங்கள். இறைவனுடைய சித்தத்தால் எல்லோரும் நலமாக வாழ வேண்டும். எல்லோரும் இந்த பூமியில் அமைதியும் சுபீட்சமும் நிலைக்க வேண்டும். ஒற்றுமையும் சாந்தியும் நிலைக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு அமைதியை விரும்புகின்ற ஆன்மாக்களின் ஆசையும். ஆனால் இந்த பூமியில் அது நடப்பது அதுவல்ல. பல இடங்களில் மண்ணுக்கும் பெண்ணுக்கும் பொண்ணுக்கும் மோதல் நடந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் மாறி மானிட பண்புகள் தழைத்து வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேய வழிபாட்டுக்கான ஒரு நாள், சனீஸ்வரனுடைய வழிபாட்டுக்கு உரிய நாள். இந்த ஆலயங்களில் அதற்கான வழிபாடுகள் நடைபெறும். அதுபோல் ஒவ்வொரு எந்த தெய்வமாக இருந்தாலும் நாம் நேசிக்கின்ற தெய்வம், நாம் எந்த தெய்வத்தில் நம்பிக்கை வைத்து நாம் வழிபடுகிறோமோ அது எந்த சமயமாகவும் இருக்கலாம், எந்த வடிவமாகவும் இருக்கலாம். ஆனால் அங்கே உள்ளம் என்பதை வெள்ளை தாமரை போல நாம் கடவுளிடம் ஒப்படைத்து வஞ்சனை சூது அற்றவர்களாக நாம் இறைவனை வேண்டும் பொழுது நிச்சயமாக இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். மார்க்கங்கள் தான் வேறுபடுகின்றன, நோக்கங்கள் எப்போதும் ஒன்றுதான். பல ஆறுகள் பல பாதைகளில் சென்று பல வகையான வித்தியாசமான இயல்புகளுடன் சேரலாம். ஆனால் அது கடலில் தான் சங்கமிக்கிறது. அப்படித்தான் இந்த சமயங்களும் மார்க்கங்கள். உண்மையில் மதம் என்று சொல்லக்கூடாது. மதம் என்றால் ஆணவம் என்கின்ற ஒரு பொருளும் வருகிறது. எனவே எப்பொழுதுமே மதம், நான் என்ன மதம் என்று சொல்லக்கூடாது, மார்க்கம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த மார்க்கங்கள் தான் நம்மை வழிப்படுத்துகின்றன, நல்ல நெறிகளை சொல்லுகின்றன. எந்த மார்க்கமும் தீய வழியை மனிதருக்கு போதிக்கவில்லை. ஒவ்வொன்றும் வேறுபட்ட வெவ்வேறு வழிகளைத்தான் சொல்கிறது. மனிதர்தான் தமக்குள் ஒருவருடைய மார்க்கத்தை ஒருவர் இழிவு செய்து தம்மை தாமே இழிவுபடுத்தி கொள்கின்றனர். அதுதான் வருந்தக்கூடிய ஒரு விஷயமாகும். மற்றும்படி நாம் மனிதர் என்று சொன்ன அந்த மனித பண்புக்கேற்ப மனிதராக எல்லோரும் வாழ வேண்டும். மனிதராக வாழும்போது உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும். தெய்வம் உண்மையென்று தானறிதல் வேண்டும். வைரமுடைய நெஞ்சு வேண்டும். இது வாழும் முறைமையடி பாப்பா என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் சொன்னார். அதுதான் அந்த கடவுளுக்கு அஞ்சி வாழுகின்ற வாழ்க்கை. அதுதான் மனச்சாட்சி. இந்த மனச்சாட்சி என்ற ஒன்று இன்று பலரிடம் இல்லை. இன்று மனச்சாட்சி மறைந்து விட்டது. ஏன், உண்மையான சாட்சி கூட சில வேளைகளில் பணபலத்தாலோ பதவி பலத்தாலோ மறைக்கப்படுகிறது. நேர்மையானவர்கள், நீதியானவர்கள் இன்று வாழ்க்கையில் பெரிய சவால்களைத்தான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். யார் இந்த உலகத்தில் நேர்மையாக உண்மையாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாரோ